கல்வி, எழுத்து, அரசியல் மூலமாக போராடிய தமிழனின் நம்பிக்கை சின்னம். தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடி சரித்திரத்தில் முதன்மை இடம் பிடித்தவர். சாதி என்னும் இருட்டை வென்று சமத்துவம் என்னும் மொழியை கொண்டு வந்தவர். இவர்தான் இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள். ரெண்டு மலைக்கு நடுவுல சூரியன் உதிச்சா எவ்வளவு அழகா இருக்குமோ, அதே மாதிரி நம்ம இப்ப பார்க்க போறவருடைய போராட்ட குணங்களையும், அவர் சாதியை எதிர்த்த யுத்திகளையும், தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக என்னென்ன செஞ்சாருங்கிற வரலாற்றை பத்தி கேட்கும் போது நமக்குள்ள ஒரு வீரம் பிறக்கும் பாருங்க. இரட்டைமலை சீனிவாசனை பத்தி நீங்க பெருசா அறியாதவற்றையும் தேர்வுல உங்களுக்கு உதவிடும் விதமா அவங்கள பத்தி பல கருத்துக்களை சொல்ல போறோம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பக்கத்துல உள்ள கோழியாளம் அப்படிங்கிற ஊர்ல ஜூலை 7, 1859 பிறக்கிறாரு இரட்டைமலை சீனிவாசன். தன்னுடைய குடும்ப வறுமை காரணமா கோழியாளம்ல இருந்து தஞ்சாவூர் புலம்பெயர்றாங்க இரட்டைமலை சீனிவாசன் குடும்பத்தினர். நாங்க படிக்கிறதுக்கு இடம் கொடுக்க மறுத்தாங்க மேல் சாதியினர். எப்படி இருந்தாலும் நான் என்னுடைய இலக்கு அடைஞ்சே திருவன்னு கோயம்புத்தூர் அரசு கல்லூரியில சிறப்பா சட்டத்தை படிச்சு முடிக்கிறாங்க. படிச்சு முடிச்சோன்னு ஒரு புகழ். தாழ்த்தப்பட்ட மக்களை சேர்ந்த ஒரு மனிதன் முதலா பட்டதாரி ஆகிறார்னா அது இவர் தான். இதுக்கப்புறம் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனில இருந்து இரட்டைமலை சீனிவாசனுக்கு எழுத்தர் பணிக்கான வேலை வருது. இதுக்காக நீலகிரி சென்று வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதுதான் தியோசபிகல் சொசைட்டியை சேர்ந்த HS ஹோல்கோட் அப்படிங்கிறவரோட பழக்கம் ஏற்பட்டு பிரம்மஞான சபையில தன்னை இணைத்துக் கொண்டாரு இரட்டைமலை சீனிவாசன். இவரு பிரம்மஞான சபையில ஏன் பணியாற்றணுங்கிற பாதையை தேர்ந்தெடுத்தாருன்னா, அந்த பிரம்மஞான சபையோட நோக்கம் அந்த மாதிரி இருந்தது. மனிதனை சாதி மத வேறுபாடு இல்லாம சகோதரத்துவம் அப்படிங்கிற ஒரு அணியில கொண்டுட்டு போகணுங்கிறது தான் அந்த பிரம்மஞான சபையுடைய முதன்மை நோக்கமா இருந்தது. இதுல ஈர்க்கப்பட்டுதான் இரட்டைமலை சீனிவாசன் அந்த அமைப்பிலே சேர்ந்தாரு. கொள்கை வேறு செய்கை வேறுங்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேல பிரம்மஞான சபை அதோடைய நோக்கத்திலிருந்து விலகி போனது. சுருக்கமா சொல்லணும்னா, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இந்த அமைப்பு போராடும் நினைச்ச இரட்டைமலை சீனிவாசனுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். யாராவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நல்லது செய்வாங்கன்னு நினைச்சு போன எனக்கு அது நடக்கல. அதுக்காக நான் சும்மா இருந்துட முடியாதுல்ல. எனக்கு இருக்கிற நோக்கம் பெருசு. அந்த நோக்கத்துக்கு நான் உயிர் கொடுக்கணும்னா நான் தான் களத்துல இறங்கி வேலை செய்யணும் அப்படின்னு நினைச்ச இவங்க 14 ஜனவரி 1891 பரையர் மகாஜன சபா அப்படிங்கிற ஒரு அமைப்பை தொடங்குறாரு. உங்களுக்கு நம்ம எல்லோரும் பெருசா மதிக்கப்படுற BR அம்பேத்கர் அவர்கள் எப்போது பிறந்தாருன்னு தெரியுமா? நானே சொல்றேன். 14 ஜனவரி 1891 பரையர் மகாஜன சபா தொடங்கினார்ல, அதுல இருந்து ஒரு 3 மாசம் கழிச்சு 14 ஏப்ரல் 1891 இந்த தேதியில தான் BR அம்பேத்கர் பிறக்கிறாரு. இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் பல இதை செஞ்சிருக்காரு. இதுக்கப்புறம் 1893 பரையர் மகாஜன சபை அப்படிங்கறத ஆதி திராவிட மகாஜன சபை அப்படின்னு பெயர் மாத்துறாரு. இன்றளவும் பஞ்சமிலங்களை சுத்தி உள்ள கருமேகங்கள் மழையை கொடுக்குதோ இல்லையோ பெருமளவு பிரச்சனையை கொடுக்குது. சரியா இன்னையிலிருந்து 132 வருஷத்துக்கு முன்னாடி போனா 1891 மெட்ராஸ் பிரசிடென்சில இருந்த ஒரு பகுதி, சரியா சொல்லணும்னா தற்போது உள்ள செங்கல்பட்டு மாவட்டம், அந்த மாவட்டத்துல ஆட்சியரா இருந்த JHA ட்ரெமன்ஹர் அப்படிங்கிறவரு தமிழ்நாட்டில் உள்ள தாழ்த்தப்பட்ட மக்களை சேர்ந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்களோட சமூக பொருளாதார நிலையை குறித்து ஒரு ஆய்வு மேற்கொண்டு அந்த ஆய்வை பிரிட்டிஷ் அரசாங்கத்திட்ட சமர்ப்பிக்கிறாரு. இந்த ஆய்வை பரிசீலிக்கிற பிரிட்டிஷ் அரசாங்கம் சரியா 10/10/1892 ஒரு அரசாணையை வெளியிடுது. அந்த அரசாணை என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டில் உள்ள தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 12 லட்சம் ஏக்கர் நிலத்தை நாங்க இலவசமா வழங்குறோம் அப்படின்னு சொல்லுது. இந்த நிலத்தை தான் நம்ம பஞ்சமி நிலம்னு சொல்றோம். இந்த பஞ்சமி நிலத்தை பெற்றுக் கொடுக்கறதுக்கு இரட்டைமலை சீனிவாசன் பல விதத்துல உதவி இருக்காரு. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இப்ப வரைக்கும் இந்த பஞ்சமி நிலங்கள் பத்தின பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்கு. அது என்னன்னா, இந்த பஞ்சமி நிலங்களை பல பேர் ஆக்கிரமிச்சிருக்காங்க, பல பேருக்கு ஒழுங்கா போய் சேரல. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இப்ப கேட்கும் போது நம்மளுக்கு கவலை அளிக்கிற விதமா தான் இருக்கு. அந்த டைம்ல இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் நம்ம லண்டன்ல போயிட்டு தான் எழுதிட்டு வரோம். அதாவது இந்தியால இந்த எக்ஸாம் நடக்காது. இதனால இந்திய தேசிய காங்கிரஸ் அப்போ ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அதாவது இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் நீங்க லண்டன்லயும் நடத்தணும், இந்தியாலையும் நடத்தணும். இதுதான் அந்த கோரிக்கை. இத பரையர் மகாஜன சபா கடுமையா எதிர்த்தாங்க. ஏன்னா இந்த எக்ஸாம் லண்டன்ல நடக்கும் போது இங்க உள்ள உயர் சாதிகள் அங்க போய் பரீட்சை எழுதி அந்த பரீட்சையில பாஸ் பண்ணி இங்க உள்ள தாழ்த்தப்பட்ட மக்களை மிகவும் கஷ்டப்படுத்துறாங்க. அதே எக்ஸாம் இங்க நடந்துச்சுன்னா இங்க இருக்கிற உயர் சாதியினர் ஈஸியா அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி தாழ்த்தப்பட்ட மக்களை துன்புறுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு கருதி தான் இரட்டைமலை சீனிவாசன் இந்த தீர்மானத்தை எதிர்த்தாரு. இங்க இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி பெரிய ஆளாகலாமே நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு படிக்கிறதுக்கே அப்ப உரிமை மறுக்கப்பட்டிருந்தது. அவங்களால எப்படி இந்த எக்ஸாம் எல்லாம் எழுத முடியும்? யோசிச்சு பாருங்க. இவர் தீர்மானத்தை எதிர்த்ததோட மட்டும் இல்லாம மெட்ராஸ்ல வெஸ்ட் லைன் மிஷனரி ஹால் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய பப்ளிக் மீட்டிங்கை கூட்டி கிட்டத்தட்ட 3412 பேர்கிட்ட சைன் வாங்கின ஒரு பெட்டிஷனை ஜெனரல் சர் ஜார்ஜ் செஸ்னி அப்படிங்கிறவர்கிட்ட சமர்ப்பிச்சாரு. மகாத்மா காந்திக்கு
மோக காந்தி அப்படின்னு தமிழ்ல கையெழுத்திட ரெட்டைமலை சீனிவாசன் தான் உதவுனார்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? 1904ல ரெட்டைமலை சீனிவாசனுக்கு தென்னாப்பிரிக்காவில் உள்ள நேட்டல் நீதிமன்றத்துல மொழிபெயர்ப்பாளரா பணியாற்ற வாய்ப்பு கிடைச்சது. இதனால 1902ல அவர் தென்னாப்பிரிக்கா போறாரு. ஜான்சிபார் அப்படிங்கிற ஒரு இடத்துல காந்திய முதல்ல பாக்குறாரு. ஆனா அந்த இடத்துல இவருக்கு மீட் பண்ற வாய்ப்பு கிடைக்கல. இதுக்கப்புறம் 1906ல முதல்ல போனிக்ஸ் அப்படிங்கிற இடத்துல காந்தியை மீட் பண்றாரு ரெட்டைமலை சீனிவாசன். இவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி பழக்கம் ஏற்பட்டிருக்குன்னா, நான் சொன்ன இல்லையா நேட்டல் நீதிமன்றம், இந்த நேட்டல் நீதிமன்றத்துல தான் காந்தி வழக்கறிஞரா பணியாற்றினாரு. அந்த மாதிரி டைம்ல தான் காந்திக்கு மோக காந்தி அப்படின்னு தமிழ்ல கையெழுத்திட ரெட்டைமலை சீனிவாசன் சொல்லி கொடுத்ததா கருதப்படுது. 1921ல இந்தியா திரும்புறாரு. திரும்பின கையோட 1923ல ரெட்டைமலை சீனிவாசனோட சேர்த்து ஒரு 10 பேரை சட்ட மேலவை உறுப்பினரா நியமிக்கிறாங்க. நம்மளுக்கு அதிகாரம் கிடைக்கிற வரைக்கும் தான் நம்ம கீழ் மட்டத்துல கிடப்போம் அப்படின்ற மாதிரி 1924ல பொது சாலைகள், பொது கிணறுகள், ஆலயங்கள்ல பிற சாதியினர் போலவே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் சம உரிமை வேணும்னு ஒரு தீர்மானம் வெளியிடுறாரு ரெட்டைமலை சீனிவாசன். 1925ல அந்த தீர்மானம் அரசாணையை வெளியிடப்படுது. இதுக்கப்புறம் 1928ல பாத்தீங்கன்னா சென்னை பச்சையப்பன் கல்லூரியில ஆதி திராவிடர் மாகாண மாநாடு நடக்குது. இந்த மாகாண மாநாடுக்கு தலைவர் ரெட்டைமலை சீனிவாசன். அந்த மாநாட்டில் ஏற்றப்பட்ட தீர்மானத்துல முக்கியமான ஒண்ணு என்னன்னு பார்த்தா, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதி. இது ஆங்கிலத்துல செப்பரேட் எலக்டோரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செப்பரேட் எலக்டோரேட் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு சட்டமன்ற தொகுதி இருக்குன்னா அந்த சட்டமன்ற தொகுதியில தாழ்த்தப்பட்ட மக்களை சேர்ந்த ஒருத்தர் தான் எலெக்ஷன்ல நிக்க முடியும். அந்த எலெக்ஷன்ல நிக்கிற அவருக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டும் தான் ஓட்டு போட முடியும். பிற சமூகத்தை சேர்ந்த யாருமே ஓட்டு போட முடியாது. ஒரு முறை ரெட்டைமலை சீனிவாசனுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுடைய நலன்களை எடுத்துரைக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. 1930 சமயங்கள்ல இந்தியர்களுடைய பிரச்சனையை தீர்க்கிற விதமா ஆங்கிலேய அரசாங்கம் வட்டமேசை மாநாடு அப்படிங்கிற ஒரு கூட்டுறாங்க. இதுல 2ல ரெட்டைமலை சீனிவாசன் அம்பேத்கரோட சேர்ந்து பங்கேற்றார். இதுல அம்பேத்கரும் ரெட்டைமலை சீனிவாசனும் முன் வச்சது இந்த செப்பரேட் எலக்டோரேட். இதை காந்தி கடுமையா எதிர்த்தார். ஏன்னா இந்த செப்பரேட் எலக்டோரேட் அப்படிங்கிறது இந்துக்கள் மத்தியில ஒரு பெரும் பிளவை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறாரு காந்தி. எதிர்ப்பு தெரிவிச்சதோட மட்டும் இல்லாம ஏரவாட சிறையில காந்தி சாகர வர உண்ணாவிரதம் இருக்கிறாரு. காந்தியுடைய உடல்நிலையை கருதி அம்பேத்கர் அந்த செப்பரேட் எலக்டோரேட் அப்படிங்கிற தீர்மானத்தை திரும்ப பெற்றிருக்கிறாரு. இது மூலியமா காந்திக்கும் அம்பேத்கருக்கு இடையில போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம் தான் பூனா ஒப்பந்தம். இது எப்ப நடந்துச்சுன்னா செப்டம்பர் 30, 1932. தாழ்த்தப்பட்ட மக்கள் சார்பா அம்பேத்கரும் இந்துக்களுடைய சார்பா மதன் மோகன் மாளவியாவும் கலந்துகிட்டு அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்திடுறாங்க. இதே ஒப்பந்தத்துல இவங்களோட சேர்த்து மொத்தம் 23 பேர் கையெழுத்திடுறாங்க. அதுல ஒருவர் ரெட்டைமலை சீனிவாசன். அம்பேத்கருக்கும் ரெட்டைமலை சீனிவாசனுக்குமான நட்பு ரொம்ப ஆழமானது. நானும் அம்பேத்கரும் நகமும் சதையுமாக உள்ளோம். நாங்கள் இருவரும் லண்டனில் நடந்த 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டு தாழ்த்தப்பட்ட மக்களின் அரசியல் உரிமைக்காக போராடினோம் அப்படின்னு கூறினாரு. அதே வட்டமேசை மாநாட்டுல கிங் ஜார்ஜ் 5 ஹேண்ட் ஷேக்கிங் பண்ண வரும்போது ரெட்டைமலை சீனிவாசன் அதை ரெஃப்யூஸ் பண்றாரு. ரெஃப்யூஸ் பண்ணிட்டு அவர் என்ன சொன்னார்னா, ஐ அம் அன்டச்சபிள், அதனால நான் உங்களுக்கு கை கொடுக்க விரும்பல அப்படின்னு அதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டார். இந்த மாதிரி ரெட்டைமலை சீனிவாசன் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வழிகளை பலவிதமா இதுக்கப்புறம் ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக காந்தியால உருவாக்கப்பட்டதுதான் அகில இந்திய தீண்டாமை எதிர்ப்பு கழகம். இதோடைய செயலாளர் ஏவி தாகூர். இந்த கழகம் ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக நிக்கும்னு கருதுனாங்க அம்பேத்கர், MC ராஜா, ரெட்டைமலை சீனிவாசன் போன்றவர்கள். அதனால இவங்க செப்டம்பர் 30, 1932ல அந்த கழகத்துல சேர்றாங்க. ஆனா இவங்களுக்கும் கடைசியில ஏமாற்றம் தான் மிஞ்சினது. ஏன்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அந்த கழகம் பெருமளவுல ஈடுபடல. இதனால கொஞ்ச நாள்லயே அந்த கழகத்துல இருந்து 3 பேர் வெளியேறாங்க. இதுக்கப்புறம் அந்த சங்கம் ஹரிஜன் சேவா சங்கம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. வயது மூர்ப்பு காரணமா 1945ல மரணிக்கிறாங்க ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள். இவர் மிகப்பெரிய சமூக நீதி போராளியாக இருந்தாலும் இவரை நம்ம எல்லோரும் அன்பாக தாத்தான்னு அழைக்கிறோம். இங்க நம்ம தெளிவா இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். மூவேசாவிர்களை நம்ம தமிழ் தாத்தான்னு அழைக்கிறோம், ஆனா ரெட்டைமலை சீனிவாசனை நம்ம தாத்தான்னு அழைக்கிறோம்.